சண்டைக்கு பிறகு அவள் இன்னும் கோபத்துல தான் இருந்தா. ஹலோ, சொல்லுங்க. என்னம்மா இன்னும் கோபம் போகல போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஈவினிங் ரெடி ஆகிரு, நம்ம வெளியே போலாம். சரி. ஈவினிங் அவன் அவளை சந்தோஷப்படுத்தணும்னு வந்தான். கிளம்பிட்டியா இல்ல இன்னும் ரெடி ஆகலையா? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம். ஆஹா, சூப்பரா இருக்கே தாரா. சரி, போகலாமா? சண்டை இருந்தாலும் அவளை சமாதானப்படுத்தணும்னு ஆரியன் நினைத்தான். அவளோட சிரிப்பை திரும்ப பார்க்க அவளை வெளியே கூட்டிட்டு போனான். இப்போ என்னங்க எங்கே கூட்டிட்டு போறீங்க? நாம இப்போ பீச்சுக்கு போறோம். டைட்டா பிடிச்சுக்கோ. சரி, போகலாம். என்ன ஃபிளேவர் வேணும்? நான் வாங்கி தர்றேன். அந்த ஸ்ட்ராபெரி கொடு. இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு வெளியே வர்றது ஒரு ஜாலியா தான் இருக்கே. ஹலோ அம்மா. என்னப்பா பண்ற? இல்லம்மா, ஆபீஸ் முடிச்சிட்டு வந்தேன். தாராவும் வீட்ல இருந்தா, அதான் அவளை வெளியே கூட்டிட்டு வந்தேன். சரிதான் சரிதான். ஆனா ரொம்ப நைட்லாம் சுத்தாத, அப்புறம் தினமும் போக சொல்லுவா. நீயே தனியா இருக்கணும்னு சொன்ன, அதனாலதான் விட்டோம். கொஞ்சம் சும்மா இருக்க முடியாதா? ஏன்டா இப்படி பேசுற? சரி அம்மா, நீ சும்மா இருமா. பிறகு உங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? நாம இப்போ வெளியில வந்ததாலே அவங்களுக்கு எங்கே குத்துது? அவங்க புரியாம பேசுறாங்க, நீ சும்மா விடு. நாம வெளியில வந்ததுக்கே இவ்ளோ பேச்சா? ஏன் எல்லாரும் போக மாட்டாங்களா? தாரா, நீ ஓவரா ரியாக்ட் பண்ற. நீங்களும் அதுக்கு ஒண்ணும் சொல்லல. அதுதான் இன்னும் கடுப்பா இருக்கு. சரி, கால்மாக இரு. என்ன காம்? நான் தான் ஒண்ணுமே இல்லாம இருக்கணுமா? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. நீ பேசாம இரு, நம்ம வீட்டுக்கு போகலாம். எப்பவுமே இப்படிதான் என்ன ஹர்ட் பண்றீங்க. ரொம்ப கடுப்பாய்க்கிறீங்க நீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. நீ பேசாம இரு, நம்ம வீட்டுக்கு போகலாம்.